ஒரு நிமிட கோபம் ஒரு வாழ்க்கை முழுக்க பகை. ஆனா ஒரே ஒரு அன்பு செயல் அதை முழுக்க மாற்றிடும் நம்புறீங்களா? பணிவுடன் கூடிய அன்பால் பகை மாறுமா? இது அன்பால் பகையை ஜெயிச்ச ஒரு மனிதனோட கதை. அதிகாலை நேரம், சுற்றிலும் அமைதி நிலவி கொண்டிருக்கிறது. சுந்தரம் தன் தோட்டத்தில் செடிகளுக்கு மெதுவாக தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கிறார். திடீரென ஒரு பைக் வேகமாக வந்து வளைவில் சுவரை உரசி நின்று விடுகிறது. அதிலிருந்த மாணிக்கம் கோபமாக, என்னங்க இது, கண்ணு தெரியலையா? ரோட்டையே மூடி இப்படி செடி வச்சிருக்கீங்க, பாருங்க என் வண்டி பெயிண்ட் போயிடுச்சு. சுந்தரம் அமைதியாக மெதுவான சிரிப்புடன், மன்னிச்சிடுங்க தம்பி, செடி கொஞ்சம் வளர்ந்துருச்சு, இன்னிக்கே வெட்டிடுறேன், உங்களுக்கு எதுவும் ஆகலையே, பார்த்து போங்க தம்பி. மாணிக்கம் வெறுப்புடன், உங்க மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, எப்ப பார்த்தாலும் இந்த சிரிப்பு தான், அதுவே எனக்கு பிடிக்கல. மாணிக்கம் கோபமாக பைக்கை எடுத்துக்கொண்டு போகிறான். அங்கிருக்கும் தெருவாசிகள், பாருப்பா, தப்பு மாணிக்க மேலதான், ஆனா சுந்தரம் ஐயா எவ்வளவு பொறுமையா இருக்காரு, நிஜமாவே பெரிய மனுஷன்தான், பேச்சுடன் கலைந்து செல்கிறார்கள். மாணிக்கத்தின் வீடு. மாலை நேரம். மாணிக்கம் சுவரை காட்டி கடுமையாக, கோபி இங்க பாரு, இந்த சுவரை தாண்டி அந்த ஆளு ஒரு இன்ச்சு கூட வரக்கூடாது, அவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, நல்லவர் மாதிரி நடிப்பாரு, எல்லாம் வெறும் வேஷம், நீ அவர்கிட்ட பேசவே கூடாது, புரியுதா? கோபி மௌனம், பயந்த முகம். சில நொடிகளுக்கு பிறகு மாணிக்கம் வெளியே செல்கிறார். கோபி மெதுவாக தோட்டத்திற்கு வந்து விளையாடுகிறான். அவன் கையில் இருக்கும் பேனா தவறி சுந்தரம் தோட்டத்துக்குள் விழுகிறது. கோபி தயக்கத்துடன் நின்று பார்க்கிறான். சுந்தரம் தோட்டத்தில் வேலை செய்தவர் அதை பார்த்துவிட்டு சிரித்து கொண்டே பேனாவை எடுத்து கோபியிடம் கொடுக்கிறார். இந்தா தம்பி, கவனமா விளையாடு. கோபி சிரித்து கொண்டே, தேங்க்ஸ் தாத்தா என்றான். அவர் அன்பாக, நல்லா படிக்கணும் கோபி, படிப்புல ஏதாவது ஹெல்ப் வேணும்னா தயங்காம கேளு. அந்த நேரம் மாணிக்கம் உள்ளே வருகிறான். அவன் கோபமாக, ஏய் கோபி, என்ன சொன்ன உனக்கு, அவர்கிட்ட பேசாதன்னு சொல்லி இருக்கன்ல. கோபியின் கையை பிடித்து இழுக்கிறார். கோபி பயத்துடன் நிற்கிறான். உள்ள போடா, உனக்கு அவரை பத்தி தெரியாது. சுந்தரம் அமைதியாக சிரிக்கிறார். வானம் கருத்து மேகமூட்டத்துடன் காற்று அடிக்கிறது. மழை துளிகள் விழ ஆரம்பிக்கின்றன. கோபி பயந்து மெதுவாக, அப்பா மழை வருது, வாங்கப்பா உள்ள போலாம், சண்டை வேணாம்பா என்று கெஞ்சுகிறான். மாணிக்கம் எதுவும் சொல்லாமல் மகனை உள்ளே இழுத்து செல்கிறார். மாணிக்கத்தின் வீடு. இரவு நேரம். பலத்த மழை, இடி, மின்னல். வீட்டின் வெளியே தண்ணீர் தேங்கி உள்ளது. திடீரென டொப் என ஒரு சத்தம். வீடு இருட்டாகிவிட்டது. மாணிக்கம் பதட்டமாக, என்ன இது, மெயின் போயிடுச்சா? அவன் வேகமாக வெளியே வருகிறான். ஈரமான தரையில் கால் வழுக்கி கீழே விழுகிறான். காலில் பலத்த காயம், ரத்தம் வழிகிறது. வலியில் ஆ என்று அலறினான். அவன், யாராவது இருக்கீங்களா? கோபி, உதவிக்கு யாராவது வாங்க என்று கத்துகிறான். மழை சத்தம் அதிகரிக்கிறது. குடையுடன் சுந்தரம் ஓடி வருகிறார். தம்பி என்ன ஆச்சு? மாணிக்கத்தை தூக்க முயல்கிறார். வலியிலும் மாணிக்கம் கோபமாக, இங்க வராதீங்க, எனக்கு உங்க உதவி வேண்டாம், போங்க. சுந்தரம் அமைதியாக, தம்பி இப்ப பகை பேச நேரம் இல்ல, பாருங்க கோபி பயந்து அழறான் என்று கூறியவாறே மெதுவாக அருகில் வந்து மாணிக்கத்தை தூக்கி தன் திண்ணையில் அமர வைக்கிறார். சுந்தரத்தின் வீடு. மெல்லிய விளக்கு வெளிச்சம். சுந்தரம் காயத்தை சுத்தம் செய்து மருந்திட்டு கட்டுகிறார். மாணிக்கம் குனிந்த தலை நிமிராமல் வலியுடன், ஐயா, காலையில் நான் உங்களை அவ்வளவு கேவலமாக பேசினேன், இந்த இடத்துக்காக உங்களை எவ்வளவோ கஷ்டப்படுத்தினேன், ஆனா நீங்க இப்போ எனக்கு இப்படி உதவி பண்றீங்களே என்றான். சுந்தரம் மெதுவாக புன்னையுடன், தம்பி நாம பக்கத்து வீட்டுக்காரங்க, இந்த மண்ணு இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு மறைஞ்சு போகும், ஒரு உயிருக்கு ஆபத்து வந்தா ஓடி உதவுவதுதான் மனுஷத்தன்மை, அதுதான் மனுஷ தர்மமும் கூட என்கிறார். சுந்தரத்தின் மனைவி செல்வி காப்பி டம்ளருடன் வருகிறார். சுந்தரம், எடுத்துக்கங்க தம்பி, மழைக்கு இதமா இருக்கும். மாணிக்கம் தயக்கத்துடன் காஃபி டம்ளரை நோக்கி கையசைக்கிறான். சுந்தரம் மெதுவாக, நீங்க கேட்டீங்களே ஏன் பணிஞ்சு போறீங்கன்னு, நான் உங்ககிட்ட கனிவா நடக்கிறது என் பலவீனம் இல்ல தம்பி, அது என் பண்பு. பகையை ஜெயிக்க ஆயுதம் தேவையில்லை, அன்பும் பணிவும் போதும் என்கிறார். அடுத்த நாள் காலை மாணிக்கம் தன் மகன் கோபியுடன் நொண்டி நொண்டி சுந்தரம் வீட்டு வாசலுக்கு வருகிறான். ஐயா, நேத்து ராத்திரி முழுக்க நான் தூங்கல, நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன அங்கேயே விட்டுட்டு போயிருக்கலாம், ஆனா நீங்க செஞ்ச உதவி என் கண்ணை திறந்துடுச்சு, என்ன மன்னிச்சிடுங்க. சுந்தரம் சிரித்து கொண்டு, அட என்ன தம்பி, நேத்து மழை பெய்ததோட அந்த விஷயம் அடிச்சுட்டு போயிருச்சுன்னு நினைச்சுக்கங்க. மாணிக்கம், இல்ல ஐயா, இந்த சுவரை இன்னைக்கே இடிச்சிட்டு இந்த 2 வீட்டுக்கும் பொதுவா ஒரு தோட்டம் போடலாம்,
என் தப்பு எல்லாத்தையும் அந்த செடிகளே மன்னிச்சு ஏத்துக்கட்டும். கோபி, ஐ ஜாலி, இனிமே நான் தாத்தா வீட்டுல விளையாடுவேன் என்று சிரிக்கிறான். சுந்தரமும் மாணிக்கமும் ஒன்று சேர்ந்து புன்னகையுடன் தோட்டத்தில் வேலை செய்கிறார்கள். பணிவும் அன்பும் இருந்தால் பகையும் ஒரு நாள் நட்பாக மாறும். ஒரு குரல், ஒரு வாழ்க்கை மாற்றம். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல், அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. பணிவு என்பது பலவீனம் அல்ல, அது சான்றோர்களின் ரகசிய ஆயுதம். ஆணவம் இன்றி பணிவுடன் நடத்தலே ஆற்றலாளரின் ஆற்றல். அதுவே பகையை மாற்றும் படை. உங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தா நீங்க என்ன செய்வீங்க? பகையா பதில் தருவீங்களா, இல்ல அன்பால ஜெயிப்பீங்களா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற வாழ்க்கை நெறிகளை சொல்லும் கதைகளுக்கு குரலும் குரலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் அண்ட் ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த கதையில் ஒரு பெரிய ஐடி கம்பெனி பொறுப்பில் இருக்கும் அதிகாரி, அவருடைய பணிவற்ற குணம், அதில் அவர் செய்யும் தவறு, எப்படி அவரோட கரியரை முழுக்க மாற்றப் போகுது, அது என்ன தவறு, அதை அவர் எப்படி சமாளிக்கிறார், இதை காண நம்ம வீடியோவை தவறாம பாருங்க. இது உங்கள் குரலும் குரலும், குரல் கேட்கும், குரல் விழிக்கும்.